அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராகி மாவு களிங்க 1/4 மணி நேரத்தில் செஞ்சுட்டேன். பாருங்கள், கையிலேயே தான் கலரணும். தண்ணி கொதிக்க வைக்கணும். மாவு வந்து 2 டம்ளர் மாவை தண்ணியில் கரைச்சி கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி ஒரு சித்த நேரம் கலர்னா போதா. ஒரு 1/4 மணி நேரம் இந்த கரண்டியிலேயே, இந்த குண்டு கரண்டியிலேயே கலரிக்கிட்டே இருக்கணும். கெட்டியாக ஆயிடுச்சு. களி வெந்துருச்சுங்க. தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. களி வந்து ஒட்டாது. பாருங்க, ஒட்டவே ஒட்டலை. வெந்துருச்சுன்னு அர்த்தம். கும்முன்னு மணக்குது, வீடே மணக்குது. ராகி மாவு வெந்ததுக்கு அதுதான் அர்த்தம். அந்த காலங்களில் சாயந்தரத்தில் 6 மணிக்கு கூலி வேலை செஞ்சுட்டு எல்லாம் வந்த உடனே இந்த களி செஞ்சு கீரை செஞ்சு சாப்பிடுவாங்க. உடனே படுத்து 7-8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. படுத்து அவங்களாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. நாம் தான் சோறு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு சாப்பிட்டுட்ருக்குறோம். பாருங்கள், மண் சட்டியில் வந்து கீரை செஞ்சிட்ருக்கிறேன். நான் கீரை வர கடையிறேன். மாடியிலேருந்து கீரை கொஞ்சம் பொறிச்சிட்டு வந்தேன் நானே போய். ஃப்ரெஷ்ஷான கீரை, உரம் போடாத கீரை. கடைஞ்சாச்சு, பருப்பெல்லாம் போடலைங்க, கடைஞ்சாச்சு. இது மத்தியானத்துக்கு அதே தான் இன்றைக்கி. பாருங்கள், ஒரு உருண்டை களி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது களி. கையில் தொட்டால் ஒட்டவே கூடாதுங்க. அந்த மாதிரி களி வெந்துடணும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக களி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.